உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார். அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டரை கொண்டு வரணும், 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக்க போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு செஞ்சாங்க. அதனால உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவிஐபியை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக, அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள்.